என்னுடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னா, அந்த அபிஷேகத்தை நான் அனல் மூட்டி எழுப்பி விட ஒவ்வொரு பகுதியில ஆண்டவர் என்ன செய்தாங்க, அபிஷேகித்தாங்க. நான் எந்த சபையிலையும் உருவாக்கப்படலை. ஏன் அப்படின்னா, என்னுடைய பிரயாணங்கள் நான் என்னுடைய வேலை பகுதி இருந்தனால நான் பிரயாணம் பண்ணி கொண்டே இருந்தேன். சரியா? ஆமா, என்னை ஆண்டவர் ஆழ்கடலிலே உருவாக்குனாங்க பிரயாணங்களிலே. அப்படித்தான் அபிஷேகம் எல்லாம் என்னுடைய 4 அறைக்குள்ள, என்னுடைய தனி ஜப அறைக்குள்ள, இந்த இப்ப நம்ம அடிக்கிறோம்ல வேகமா அந்த உடுக்கு அடிச்ச மாதிரி வேகமா டெம்போ கூட 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 அபிஷேகம் கூடும். ஆமா, அங்க மேல அப்படியே அந்த கீபோர்டு போடுறவங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படின்னா சபையை ஸ்தம்பிச்சு நிற்கும். என்ன கீபோர்டு போடுறதை நிப்பாட்டிட்டாங்க. கீபோர்டு போட்டா என்ன, போடல என்ன? கீபோர்டு போட்டாதான் நாங்க அபிஷேகத்துல நிரம்ப முடியும், அப்பதான் ஆட முடியும். அப்ப கீபோர்டு போடவா? ஆமா போடுங்க, டெம்போவை கூட்டுங்க. டெம்போவை கூட்டினாதான் இங்க இருக்கிற டெம்போ எல்லாம் ஓடும். அப்ப எப்படின்னா, இப்படி ஒரு பகுதியை, இது ஒரு நூதனமான ஒரு பகுதியில கொண்டு வந்துட்டாங்க. அடிச்சா ஆடுவேன், அடிச்சாதான் அபிஷேகம். ஏங்க, நீங்க உண்மையாய் தேவ சமூகத்துல முழங்கால் போட்டு தேவனை நோக்கி பார்த்தா, உங்களோடு கூட ஆவியானவர் இருந்தா தனி அறையிலேயே உங்களை அளவில்லாத அபிஷேகம் பண்ணுவார். என்னையெல்லாம் பல முறை அப்படி அபிஷேகம் பண்ணி இருக்கிறாங்க. ஆமா, ஒரு சமயத்துல எல்லாம் நான், அதாவது 1 மணி நேரத்துக்கு மேலாக அவ்வளவு ஒரு அபிஷேகம் என்னையெல்லாம் அப்படியே உருட்டி பரட்டி எடுத்தது. தாங்க முடியாத ஒரு அபிஷேகம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்னால தாங்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். இதெல்லாம் இப்படிப்பட்ட அனுபவங்களை பல முறை பெற்றிருக்கிறேன். தேவ சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பொழுதுபோக்கே வேத வாசிப்பும் செபமும் தான். நான் இந்த இப்ப பப்பாவா நிக்கிறேன் பாத்தீங்களா, இந்த பப்பாவான வயசுல என் வேத வாசிப்பும் ஜெபம் என்னுடைய பொழுதுபோக்குன்னு சொல்லல. வாலிப நாட்கள்ல என்னுடைய பொழுதுபோக்கு ஜெபமும் வேத வாசிப்பும் தான். ஆமா, எப்படி முடிஞ்ச அளவு பரிசுத்தமா வாழ முடியும், எப்படி வசனத்துப்படி வாழ முடியும், அப்படியே ஆவியானவர் வழி நடத்தினாங்க. அதனால தாங்க இன்னைக்கு இந்த ஊழியத்துக்கு என்னால வர முடிஞ்சது. இல்லை அப்படின்னா நல்ல ஒரு வேலையில இருந்த பகுதியை விட்டுட்டு வருவது மிகவும் கடினமான ஒரு பகுதி. தேவன் என்னது அபிஷேகம் பண்ணி நிரப்பி அப்படியே நடத்தி கொண்டு வந்தபடினால தான். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு 2-3 வருஷங்கள் இருக்கும் போது எனக்கு முன்பாக பில்லி சுனிய மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்ட ஏதாவது பிள்ளைகள் உட்கார்ந்தாலே அவங்களால நான் ஜெபிக்கவே வேண்டாங்க, அவங்களால என்ன உட்கார முடியாது. ஏன்னா நான் அந்த நாட்கள் எல்லாருக்குமே சுவிசேஷம் சொல்லுவேன். நான் சுவிசேஷம் சொல்லும் போதே அவங்களால உட்கார முடியாது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை என்னுடைய ஆவிக்குரிய நாட்கள் தொடக்க நாட்கள்லே கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உபவாசிப்பேன். அந்த நாட்கள்ல நான் வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் கூட யாருக்குமே தெரியாதபடிக்கு, என்னுடைய உபவாசம் என்று யாருக்கும் சொல்லாதபடிக்கு என்ன செய்வேன், நான் உபவாசிப்பேன். அநேக நாட்கள் வாரத்துல எப்படியாவது என்னது வெள்ளி செவ்வாய் உபவாசிப்பேன். அதுக்கு கொஞ்சம் காலங்கள் போனதுக்கு அப்புறம் என்ன செய்வேன், வாரத்துல 3 நாட்கள் உபவாசம். யாருக்கு தெரியப்படுத்த மாட்டேன். என்னுடைய உபவாசம் எனக்கும் தேவனுக்கு இடையில. நான் இப்ப வேலை ஸ்தலத்துல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் உபவாசம், அதனால என்னை தொந்தரவுப்படுத்தாதீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. வேலை செய்ய வேண்டியது நம்ம போயிருக்கிறோம், வேலை செய்ய வேண்டியது நமக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு. அப்ப அந்த நாட்களில் ஆண்டவர் என்ன செய்தாங்கன்னா, உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் ஆண்டவர் நடத்தினாலதான் அவ்வளவு ஆபம் நிறைந்த அந்த வேலை ஸ்தலத்துல என்னால பரிசுத்தமாக என்னை பாதுகாத்து நடத்தி இன்றைக்கு இந்த பகுதியில நிப்பாட்டி சத்தியத்திற்காக இன்னைக்கு வரைக்கும் வைராக்கியம் பாராட்ட வைத்து நடத்தி கொண்டிருக்கிறது எங்க அப்பாவுடைய பெரிதான கிருபை. நான் என்று சொல்ல எனக்கு ஒரு மேன்மையுமே கிடையாது. இப்ப தேவ பிள்ளைய, நாம் கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாங்க. உம்மோடு இருக்கணும் ஐயா, உம்மை போல மாறன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாடுறதுனால அல்ல, நம்ம அவரை போல மாற பிரயாசப்படும் போது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு சபையெல்லாம் எப்படி மாறிட்டு அப்படின்னா, நான் சொல்லலைங்க, பரலோகத்தின் தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான, இப்போ அந்த சபையில அபிஷேகத்துல நிறைஞ்சு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கல்ல, அந்த தீர்க்க தரிசனம் இல்லை. ஜபாரையில உட்கார்ந்து இருக்கிற வேலையா இருக்கட்டும், அப்படி இல்லாம சோஃபால சும்மா அதுல நம்ம உட்கார்ந்து ஜபிச்சு கொண்டு இருக்கிற வேலையில, சரியா, எந்த வேலைனாலும் தேவ சத்தத்தை, நம்ம தேவனோட இருந்தா ஜப அறையில தான் தேவ சத்தம் கேட்போம் அப்படிலாம் கிடையாது. நீங்க நடக்கும் போச்சுலையும் தேவ சத்தத்தை கேட்பீங்க, நீங்க நடக்கிற வேலையில தேவ தரிசனத்தையும் பார்ப்பீங்க. இதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் எனக்கு கொடுத்த அனுபவங்கள். ஆமா, யார் என்னை வழி நடத்தல, என்னை வழி நடத்தினது பரிசுத்த ஆவியானவர், வேத வசனம், அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவர், வேத வசனம், முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுப்பேன். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ ஒப்பு கொடுத்தேன். அதுதான் என்னை வழி நடத்தினது ஒழிய
ஏதோ ஒரு பகுதியில, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்ல, பாட்டை திரும்ப திரும்ப படிக்கிறனாலையும், கீபோர்டை போடுறனாலையும், ட்ரம் அடிக்கிறனாலையும், அந்த டிராமரிங்க வேகமா தட்டுறனாலையும், இதனால அபிஷேகம், இதெல்லாம் எமோஷனல் ஸ்பிரிட். இது அந்த நேரத்துல ஒரு உற்சாகத்தின் ஆவியினால நிரம்பப்படுகிறது. இது பரிசுத்த ஆவி கிடையாது. ஆவியின் அபிஷேகத்துல நிரம்ப நிரம்ப ஆவியானவர் என்ன செய்வாங்க அப்படின்னா, கலாத்தியர் 5:22-23 படி அந்த ஆவியின் கனியினால நம்மளை ஆண்டவர் என்ன செய்வாங்க, நிரப்பி நம்மளை அப்படியே மறுரூபமாக்கி கொண்டே இருப்பாங்க. நம்முடைய ஜீவியத்துல ஒரு மறுரூபமாகப்படுகிற ஒரு அனுபவம் வரும். அப்ப தேவ பிள்ளைய இந்த நாளிலும் கூட நம்ம நினைப்பது போல ஏதோ விசுவாசினா ஒரு ஜலத்தினால ஞானஸ்நானம் பெற்று நம்ம விசுவாசின்னு சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பெறலையா, ஏதோ ஒரு நாள் இல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம கிட்ட என்ன இருக்கணும், பரிசுத்த ஆவியான தங்கி தாபரிக்கணும். நம்ம தனி ஜபத்துல ஆவியானவர்னால நிரப்பப்படணும். எந்த ஜபமோ, சப ஜபமோ இல்ல சனிக்கிழமை நம்ம ஆயத்த ஜபத்துக்கு போற வேலையிலையோ, இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே, இல்ல சாயங்காலம் ஆராதனையிலே, இல்ல வேற இடைப்பட்ட நாட்கள்ல இருக்கிற உபவாச ஜபங்களோ, இல்ல வீட்டுல நீங்க ஜபிக்கிற ஜபங்கள்லையோ பரிசுத்த ஆவி இதெல்லாம் சபையில போனா தான் கிடைக்கலாம் கிடையாது. நீங்க எங்க பரிசுத்தமாய் வாழ்ந்த ஆவியானவரை வாஞ்சிக்கிறீங்களோ அங்க உங்க மேல ஊற்றப்படும். மாம்சமான யாவரும் மேல் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 17-18 ஆண்டவர் சொன்னது போல இன்னைக்கு ஊற்றி கொண்டு இருக்கிறாங்க. வாஞ்சிக்கிற ஒரு மேல ஆவியை ஊற்றுவாங்க.